Hello cuties, good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 2 prose The Wind on Haunted Hill written by Ruskin Bond. What is meaning for the wind on haunted hill? So wind means we know Tamil meaning காற்று அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ ஹாண்டட் ஹில்னா என்னது? ஹில்னா என்னது? வாட் இஸ் மீனிங் ஃபார் ஹில்? ஹில் அப்படின்னா குன்று, தமிழில் வந்து குன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாண்டட் ஹில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விசிட்டட் பை கோஸ்ட், அதாவது வந்துட்டு அந்த பேய்கள் இருக்கிற இடத்த தான் வந்துட்டு ஹாண்டட் ஹில், அதாவது ஹாரிபிளாக இருக்கும், தட் இஸ் டெரிபிளாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாண்டட் ஹில் அப்படின்னா வந்துட்டு பேய்கள் இருக்கக்கூடிய குன்று. த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில், அந்த காற்றில் அந்த பேய் வீட்டில் இருக்கிற அந்த இதை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஒன் ஸ்டார் ஸ்டோரி நமக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் சி glossary பார்த்துடலாம். ஸோ இந்த லெசனுக்கு glossary ஃபர்ஸ்ட் பாருங்கள். செக்ஷன் 1ல் மூன் மீன்ஸ் மேக் எ லாங் அ லோ சவுண்ட், அதாவது முனகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மோண்ட். நெக்ஸ்ட்டு ஹாண்டட் பொசஸர், அதாவது அந்த பொசஸர் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், வந்துட்டு பேய்கள் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ரூயின்ஸ் டிகேட் கொலாப்ஸ் பில்டிங் ஆர் பிளேஸ், அதாவது ரூயின்ட் அப்படின்னா பாலடைஞ்ச பில்டிங் அப்படின்னு சொல்ல, பாலடைந்த கட்டடம். ஸோ நம்ம வில்லேஜ் சைட்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு சில பில்டிங் யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க, அந்த பில்டிங் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கும், அதுக்கு விண்டோஸு டோர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் வந்துட்டு. நெக்ஸ்ட் டெரிபிள் ஃபியர்ஃபுல், ரொம்ப பயந்து இருக்கிறது, ஹாரிபிளான ஒன்று. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் லோ பாயிண்ட் ஆன் அ ரிச் பிட்வீன் டூ சமிட்ஸ், அதாவது வந்துட்டு முகடுன்னு சொல்லுவாங்க, ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேடில் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரம்லிங் பிரேக்கிங் அப்பார்ட் இன்டு எ ஸ்மால் பீசஸ், அதாவது இடிஞ்சு விழுந்திருக்கிற அந்த கற்கள், அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணி அந்த பாறைகள்லாம் அந்த வந்துட்டு இந்த விழுந்து இருக்கும் இல்லையா, வந்துட்டு அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கட்டல்டு ரேன் வித் ஷார்ட் குயிக் ஸ்டெப்ஸ், அதாவது வேகமாக எடுத்து ஸ்டெப் நடக்கிறது தான் ஸ்கட்டல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்லிங் ட்ரஸ் அ ஸ்மால் சிங்கிங் போர்ட், தட் இஸ் அ பாடும் பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிங்கிங் போர்ட். அடுத்து ஸ்ட்ராஜ்லிங்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், அதாவது பல திசை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சேலம் வந்து ஒரு டவுன் வந்துட்டு, ஸோ அந்த சேலம் டவுனுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ராசிபுரம் போய் சேலம் போகலாம். அதே சேம் டைம் இன்னொரு ரூட் எப்படின்னா நம்ம நாமக்கல் வந்துட்டு மறுபடியும் நாமக்கல்லேருந்து சேலம் போகலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல திசைகள் இருக்கக்கூடியதான் வந்துட்டு இங்கே ஸ்ட்ராஜ்லிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், செக்ஷன் 1 ரீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பார்த்துடலாம் பாருங்கள். ஃபைண்ட் த ஹிடன் வேர்ட்ஸ் இன் த பிக்சர்ஸ் ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. ஸோ இதில் வந்துட்டு மறைஞ்சிருக்கிற வேர்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வேர்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிடன் வேர்ட்ஸ், அதாவது வந்துட்டு மறைஞ்சிருக்கிற வேர்டை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேட் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கேட் வந்து பாருங்கள் இதாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் வந்து என்ன வரும் அப்படின்னா வேஸ்னால் என்னது, அந்த இது சொல்கிறாங்க, டைல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, த வேஸ். நெக்ஸ்ட்டு பேக். ஸோ பேக் பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது. ஸோ டைல்ஸில் பாருங்கள், கீழே மறுபடியும் டைல்ஸில் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேபிள் பாருங்கள், டேபிளுக்குள்ளே ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ த டேபிள். நெக்ஸ்ட்டு மிரர். ஸோ மிரர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலாக மிரர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு அங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சால்வ் த தீஸ் riddles. ஐ ஹாவ் ஃபேஸ், கொஷின் பாருங்கள், ஹூ ஐ எம் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஐ ஹாவ் எ ஃபேஸ் பட் நோ ஐஸ், ஹேண்ட்ஸ் பட் நோ ஆர்ம்ஸ். ஸோ வந்துட்டு எனக்கு என்னது, ஃபேஸ் வந்துட்டு எதுவுமே ஃபேஸ் இல்லை, பட் நோ ஐஸ், ஹேண்ட்ஸ் பட் நோ ஆர்ம்ஸ், அதாவது கை இதில் எதுவுமே இல்லை, என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா கிளாக் வரும், CLOCK. ஐ சிட் இன் எ கார்னர் வைல் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ நான் வந்து ஒரு கார்னரில் உட்காந்துருப்பேன், பட் ஆனால் வந்துட்டு ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு, அதாவது உலகத்தையே சுற்றி வருவேன். என்னது, ஸ்டாம்ப், STAMP ஸ்டாம்ப், அதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ கோ அப் வென் ரெயின் கம்ஸ் டவுன். ஸோ நான் வந்துட்டு ரெயின் வரும்போது கம்ஸ் டவுன் கீழே வருவேன், அது என்ன அது அப்படின்னா அம்பர்லா, UMBRELLA தான் அம்பர்லா. ஃபைனல் கொஷின் பாருங்கள், ஐ ஹாவ் எ ஹெட் அண்ட் எ டெய்ல் பட் நோ பாடி. ஸோ எனக்கு வந்து தலை இருக்குது, வால் இருக்குது, ஆனால் பாடி இல்லை. ஸோ வாட் இஸ் மீனிங்,
காயின். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா காயின், COIN, காயின். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் 1 ரீடிங். Listen to the teacher, read this section. As you listen, underline the words or phrases that you tell what the wind does to the village. ஸோ சொல்கிற வேர்டெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ phrases அண்ட் அது மட்டும் இல்லாத நமக்கு வந்துட்டு ஒரு மீனிங் தெரியாத வேர்ட்ஸ்க்கெலாம் மீனிங் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் மீனிங். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது யார் யார் அப்படின்னா உஷா, தென் சுரேஷ், தென் பின்யா அப்படிங்கிற ஒரு கேர்ள். ஸோ உஷாவும் சுரேஷும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது வந்து அக்கா தம்பிங்க. தென் பின்யா அப்படிங்கிறது அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, நெய்பர்ஹுட்டோட அவங்க பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, வசிக்கிற பொண்ணு தான். ஆனால் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாள் அந்த பின்யா அப்படிங்கிற கேர்ள். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பாருங்கள், 1 பாருங்கள். Who cried the wind as it swept down from the Himalayan source. ஸோ ஹூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த சவுண்டு, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர் சைடே வந்துட்டு மழை வருது அப்படின்னா எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா காற்றடிக்கும், விண்ட், அந்த காற்று நல்லா வரும். அந்த காற்று வரும்போது என்ன பண்ணுவோம், என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடக்கும் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நல்லா காற்றடிக்கும் வேகமாக. அப்போ அடிக்கும்போது என்னது, நம்ம வீட்டில் இருக்கிற டோர்ஸு, தென் விண்டோஸு, இதெல்லாம் என்னது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்லா வந்து சவுண்டு கொடுக்கும், அந்த அடிக்கிற சவுண்டு கொடுக்கும். தென் அது மட்டும் இல்லாத நம்ம ஏதாவது வெளியில் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஏதாவது திங்ஸ் நம்மளோட வீட்டு பொருளெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா என்னாகும், அதெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்கிற ஒன்று தான். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில், ஒரு குன்றில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த குன்றுலேருந்து இவங்க தள்ளி வசிக்கக்கூடியவங்க தான் இவங்க எல்லாமே, இந்த பீப்புள். நான் சொன்ன சுரேஷ், உஷா, பின்யா, அந்த 3 பேருமே வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சில்ட்ரன்ஸ், குழந்தைங்க 3 பேருமே. ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். Who cried the wind as it swept down from a Himalayan snows. அதாவது இமயமலை பகுதியிலேருந்து நல்ல ஒரு காற்று வருது, நல்லா வேகமாக ஹூ அப்படின்னு அந்த சவுண்ட் விட்டுக்கிட்டு அந்த பனிகளை தாண்டி, அந்த ஹிமாலயன் ஸ்னோஸ்லேருந்து பனியை தாண்டி வருது. இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் பாசஸ். ஸோ அது எதெல்லாம் தாண்டி வருது அப்படின்னா, ஹில்ஸ்னு அது மலைகளை தாண்டி வருது. அண்ட் பாசஸ், அதாவது பேசஸ் அப்படின்னா அந்த இடத்துல கணவாய், அப்படியே சின்ன சின்ன கணவாய்களை தாண்டி வருது. அண்ட் ஹம்ட் அண்ட் மூட் இன் த டால் பைன்ஸ் அண்ட் டியோடஸ். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த ஹம்டு அப்படின்னா ரீங்காரம், அந்த சவுண்ட் வந்துட்டு எப்படி வருது, நல்லா அந்த காற்று வரும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த சவுண்ட் விட்டுக்கிட்டு அப்படியே மூண்ட் அப்படின்னா முனகுதல், அந்த சவுண்ட் வந்து ரொம்பவும் இரிட்டேட் பண்ணாமல் ஒரு முனகிக்கிட்டே வர மாதிரி ஒரு இதாக வரும், சைலண்ட்டாக வரும். தென் பைன்ஸ் அண்ட் டியோடஸ். ஸோ அந்த காற்று எந்த மூலியமாக வருது அப்படின்னா பைன் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பைன் ட்ரீ, தேவதாது மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டியோடஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ட்ரீ தான், அதுவும் பைன் ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் கடந்து தான் என்ன வருது, அந்த விண்ட் வருது, காற்று வந்துக்கிட்டு இருக்கு. On haunted hill there was a little stop, the wind only few stunned trees and bushes and the ruins of what had once been a small settlement. ஸோ இப்போ எப்படி இருக்குது, ஹாண்டட் நம்ம என்ன சொன்னோம் வந்துட்டு அந்த பொசஸ், அந்த பேய்கள் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விண்ட் வந்து அந்த ஒரு குன்று இருக்குது. ஸோ அந்த வீடு அங்கே அந்த இடத்துல ஒரு இது இருக்குது, ஒரு ஹவுஸ் இருக்குது. ஸோ ஒன்லி ஃபியூ ஸ்டன் ட்ரீஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஸ்டன்னு ட்ரீஸ், அதாவது நிறைய கூட்டமாக இருக்கிற நிறைய ட்ரீஸ் இருக்குது, நிறைய வெட்டப்பட்ட ட்ரீஸ். ஸ்டன்னுடு அப்படின்னா வெட்டப்பட்ட ட்ரீஸ், அதாவது கொட்டையாக சில லேபர்ஸ்லாம் போய் வெட்டிட்டு வந்த மாதிரி அந்த ட்ரீஸ் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் புஷஸ்னால் என்ன தெரியும் உங்களுக்குலாம், புதர்கள் அப்படின்னு தெரியும், புதர்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. அந்த ரூயின்ஸ் ஆஃப் வாட் ஹேட் ஒன்ஸ் பி a ஸ்மால் செட்டில்மெண்ட். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஹில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸை சுற்றி வந்துட்டு நிறைய வெட்டப்பட்ட மரம் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாத அதுக்கு பின்னாடி நிறைய புதர் மாதிரி இருக்குது. தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ். அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரூயின்ஸ்னு அது பாலடைஞ்சு கட்டணும், யாரோ ஆல்ரெடி ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வசிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் ஸோ ஸ்மால் செட்டில்மெண்ட். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பண்ணி அந்த காற்று வந்துக்கிட்டு இருக்கு. On the slopes of the next hill there was a small village. ஸோ அந்த காற்று அந்த தாண்டி வந்த பிறகு என்ன ஆகுது, ஒரு ஸ்மால் வில்லேஜ் வருது. ஸோ அந்த ஸ்மால் வில்லேஜ் எப்படி இருக்குதுன்னா, people kept large stones on their tin roofs of a prevent them
ஃப்ரம் ப்ளோயிங் அவே. ஸோ அந்த அடுத்து வரும்போது அந்த வில்லேஜில் எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, டின், அதாவது வந்துட்டு இரும்பால் தகரத்தில் கொண்டு போய் அடித்து வச்சுருப்பாங்க இல்லையா. சில நோட் பண்ணி பாருங்கள், மலைப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா டின், அதாவது இரும்பில் வந்து அந்த வீடெல்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த டின் அந்த தகரம் வச்சு அடிச்சிருப்பாங்க. தென் அது மேலே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு அந்த பாறையெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா சப்போஸ் காற்று வந்து தூக்காது இருக்கிற அளவுக்காக அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த தகரத்தை வச்சு அந்த பாறைகளை வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த மலையிலேருந்து அந்த பாறைகளை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுருப்பாங்க. தெர் வாஸ் அ நியர்லி ஆல்வேஸ் அ விண்ட் இன் தீஸ் பார்ட்ஸ். ஸோ அது பக்கத்தில் வந்துருச்சு. அந்த விண்ட் வந்து எங்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்துருச்சு. ஈவன் சன்னி டேஸ், அது மட்டும் இல்லாத ஈவன் சன்னி டேஸ் தோஸ் அண்ட் விண்டோஸ் ராட்டில், சிம்னிஸ் சாக், கிளாட்ஸ் ப்ளூ அவே. ஸோ அந்த டைம்னு பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா சன்னி டேஸ், அது வந்து ஒரு நார்மலான ஒரு டே தான். பட் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா அது இத்தனைக்கும் வந்துட்டு ஒரு ரெயின் சீசன் கிடையாது, ஒரு நல்ல நாள் தான் வந்துட்டு. பட் அந்த நாள் அன்றைக்கின்னு பார்த்து இந்த இது வருது, அந்த ஸ்னோ, அந்த இது வந்துட்டுருக்கு, அந்த விண்ட் காற்றடிச்சிட்ருக்கு. தென் விண்டோஸ் ராட்டல்டு அப்படின்னா சலசலன்னு, அதான் சொன்னோம் இல்லையா. அப்போ நம்ம சைடு எப்படி இருக்கும், விண்ட் காற்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜன்னல்ஸ்லாம் வந்துட்டு உடனே வந்து ஜன்னல் விண்டோஸ்லாம் வந்துட்டு படப்படன்னு அடிக்கும் இல்லையா, அதை மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. தென் சிம்னி சாக்டு, அதாவது சிம்னிஸ் அப்படிங்கிறது அங்கே வந்து விளக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த லேந்தர் விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் கேள்விப்பட்டு பாருங்கள், வீட்டில் இருக்கும் லேந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சாக்கோட அணைஞ்சு போகுது. தென் கிளாத்ஸ் ப்ளூ அவே, அந்த அங்கே இருக்கிற வெளியே துணிக்காய போட்டிருக்காங்க, அந்த துணியெல்லாம் என்ன பண்ணுது, பறக்க ஆரம்பிக்குது. வீட்டிலேருந்து அவங்க அந்த கொடி கம்பத்தை பறக்க விட்ட கொடியிலேருந்து தள்ளி போய் பறந்து விழுகுது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 3 children stood beside a low stone wall, spreading cloths out to dry. ஸோ 3 children, 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்ப்ரெட்டிங் கிளாத்ஸ், அதாவது அந்த அங்கே வெளியே வந்து காய போட்டுருக்காங்க பாருங்கள், அந்த கிளாத்ஸை அதெல்லாம் வந்து காய போட்டுட்ருக்காங்க. ஆன் ஈச் கவர்மெண்ட் தே பிளேஸ் ராக். ஸோ அப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த மலைக்குன்று பக்கத்தில் தான் அவங்களும் இருக்காங்க. அந்த வில்லேஜ் சைடு தான் அவங்க இருக்காங்க. அந்த மலைக்கு போய் அங்கே பாருங்கள், அந்த பிக்சர்ஸில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த இது இருக்குது இல்லையா, அந்த ஹில் பக்கத்துலேயே இவங்களுடைய ஹவுசஸ்லாம் இருக்குது. தென் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயே பக்கத்துலேயே அந்த வாஷ் பண்ண துணியெல்லாம் எடுத்து இப்போ காய போட்டுட்ருக்காங்க. ஈவன் தென் கிளாத்ஸ் ஃப்ளட் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போய் அந்த இடத்துல காய வச்சுட்டு நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காய வைக்க ஆரம்பிக்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அந்த விண்டு வந்துருச்சு, காற்று அடிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்துட்டு. ஸோ பாருங்கள், உஷா டார்க் ஹேட் அண்ட் ரோட் சீக் ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட். ஸோ இப்போ அந்த உஷா அப்படிங்கிறவ தான் பெரிய பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் எப்படி இருக்கான்னா டார்க் ஹேட், அதாவது நல்லா அவளுடைய ஹேர் வந்து கருப்பாக நல்லா இருக்குது. தென் ரோஸ் சீக், அவளுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ் கலரில் அழகாக சவுப்பாக இருக்கா. ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட்ஃபாதர், ரொம்ப தடுமாறி போய் அவங்க கிராண்ட்ஃபாதர், அவங்க தாத்தாவுடைய அந்த ஷர்ட்டை எடுத்து காய வச்சுட்ருக்கா. லூஸ் ஷர்ட்னா ரொம்ப தோல்னு அவங்க தாத்தா போடுவாரே, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காய வச்சுட்ருக்கா. ஷி வாஸ் 11 or 12. இவளுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா ஒரு 11 அல்லது 12 வயசு தான் இருக்கும். ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ் வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் அ பெட்ஷீட் வைல் பின்யா. ஸோ இப்போ இவளுடைய யங்கர் பிரதர் யார், தம்பி யார் அப்படின்னா சுரேஷ். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து பெட்ஷீட் இருக்கான்னு இல்லையா, பெட்ஷீட்டை எடுத்து அவங்க பக்கத்து வீட்டு நெய்பர்ஹுட்டான பின்யா கூட சேர்ந்துட்டு அவனுக்கு இது பண்ணுறான், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். எ ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள் ஹூஸ் ஆர் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர். ஸோ அந்த பின்யா அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவள் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு தான். அவள் வந்து பின்யாவோட ஃப்ரெண்டு. பின்யா வந்து உஷாவோட ஃப்ரெண்டு. ஸோ நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க தான். வாஸ் ஹேண்ட்லிங் தெம் த கிளாத்ஸ் ஒன் அட் எ டைம். அதாவது வந்துட்டு அந்த பின்யா வந்துட்டு சுரேஷ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸும் உஷாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து மாற்றிக்கட்டில் கொடுத்துட்ருக்கான். நடுவில் நின்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, காய போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஒன்ஸ் they were sure everything was on the wall, firmly held down by rocks. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு அந்த வால் அந்த இதில் அந்த வால் அந்த செவத்து மலை வந்து அந்த துணி காய போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ராக்ஸ், அதாவது அந்த மலைக்குன்றுகள்லேருந்து காற்று வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை பண்ணுறதை நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூவஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளைம்ட் அப்பான் த ஃப்ளாட் ஸ்டோன்ஸ் அண்ட் சேட் தேர் ஃபார் எ ஒயில். அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு அவங்க வந்துட்டு அந்த இதை காய வைக்கிறத நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் அட் த ரூயின்ஸ் ஆன் ஹாண்டட் ஹில்.
ஸோ பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாலடைஞ்ச இதுலேருந்து அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை தாண்டி அந்த விண்ட் இவங்க இடத்துக்கு வந்தாலும், பட் ஆனால் அந்த பேய் வீட்டிலேருந்து வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இவங்க அதை நிறுத்தவே இல்லை. ஐ மஸ்ட் கோஸ் டு த பஸார் டுடே சைட் உஷா. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இதெல்லாம் அவன் வந்து துணி ட்ரெஸ்லாம் காய போட்டுக்கிட்டே அவன் வந்து பேசுகிறாங்க. என்னன்ட்டு இன்றைக்கி நான் உஷா சொல்கிறா, இன்றைக்கி நான் பஸாருக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறா உஷா. ஐ விஷ் ஐ குட் கம் டு சைட் பின்யா. ஸோ உடனே சொல்கிறான், நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்யா வந்து உஷாவை பார்த்து கேட்குறா. பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க், மதர் இஸ் நாட் வெல். ஸோ நான் வரணும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வந்துட்டு எங்கள் வீட்டில் அதாவது கவுஸ், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்க்கு நான் ஹவுக்கெலாம் வந்து இது கொடுக்கணும். அது மட்டும் இல்லாத எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவள் சொல்கிறா பின்யா. ஐ கேன் கம் சைட் சுரேஷ். இப்போ என்ன சொல்கிறான், சுரேஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வேணால் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் பஸார். அவன் வந்து ரெடியாக இருக்கான் அந்த பஸாருக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு. விச் வாஸ் த 3 miles away ஆன் த அதர் சைட் ஆஃப் த ஹாண்டட் ஹில். ஸோ அந்த பஸார் எங்கே இருக்கும் அப்படின்னா 3 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த ஹாண்டட் ஹில், அந்த பேய் குன்றுக்குது, அதை தாண்டி போகணும். அதை க்ராஸ் பண்ணி 3 மைல் தாண்டி போனால் தான் அந்த பஸாருக்கு வரும். நோ யூ கனாட் சைட் உஷா. ஸோ வந்துட்டு இப்போ உஷா என்ன சொல்கிறா அப்படின்னா, நோ நீ எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறா. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட். ஸோ வந்து நீ இங்கே இருந்து தாத்தாவுக்கு மரம் வெட்டுற வேலையை நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி உஷா வந்து சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. தேர் ஃபாதர் வாஸ் இன் த ஆர்மி. ஸோ உஷாவோட ஃபாதர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா ஆர்மியில் இருக்கார். போஸ்டட் இன் டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ரொம்ப தூரத்தில் வந்து அவர் அந்த கண்ட்ரியில் இருக்கிறாரு. அண்ட் சுரேஷ் அண்ட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வேர் த ஒன்லி மென் இன் த ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸில் வந்துட்டு சுரேஷும் அவங்க கிராண்ட் ஃபாதர் தான் ஒரு மென், அதாவது ஜென்ஸாக இருக்காங்க அந்த ஹவுஸில் வந்துட்டு. சுரேஷ் வாஸ் 8. அவனுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா ஒரு 8 வயசு தான் இருக்கும். சப்பி அண்ட் அல்மண்ட் ஐ, அதாவது வந்து அவனுடைய கண்ணை பார்த்திங்கன்னா நல்லா கொழுன்னு சப்பியாக இருக்கும். தென் அதில் வந்து அல்மண்ட் ஐ அப்படின்னா அவனுடைய ஐ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர், ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு சிலருக்கு ஐ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு இருக்குது. won't you be afraid to come back alone, he asked. ஸோ நீ வந்து போயிட்டு தனியாக பயந்துக்காத, நான் வேணால் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். why should I be afraid? நான் ஏன் பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி சொல்கிறா உஷா. there are ghosts on the hill. ஸோ அந்த மலையில் நிறைய பேய்களாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். உடனே உஷா சொல்கிறா, ஐ நோ பட் ஐ வில் பி பேக் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க். ஸோ அவள் சொல்கிறா என்னன்ட்டு, நான் வந்துட்டு இருட்டு வரத்துக்குள்ளே, அந்த டார்க் இருட்டு வரத்துக்குள்ளே நான் அந்த பஸாருக்கு போயிட்டு நான் வந்துடுவேன். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டூரிங் த டே. ஸோ அந்த பேய்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பகல் டைமில் வராது, டே டைமில் வராது அப்படின்னு அவள் உஷா ரிப்ளை பண்ணுறான். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் திஸ் ரூயின்ஸ் ஆஸ்க் பின்யா. ஸோ அந்த இடத்துல நிறையா வந்து கோஸ்ட் இருக்கா, அந்த பில்டிங், அந்த பாலடைஞ்ச பில்டிங் நிறையா கோஸ்ட் இருக்குமா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா பின்யா. உடனே கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு. கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஸோ he says that many years ago. ஸோ அவருக்கு சொல்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஓவர் 100 years ago, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீப்புள் லிவ்டு ஆன் த ஹில். அந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இங்கிலீஷ் மக்கள் இருந்தாங்க. பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான இடம். ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங். ஸோ வந்துட்டு அது எப்பயுமே ஒரு மோசமான இடம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இடி விழுந்துக்கிட்டே இருக்கும். லைட்னிங் அப்படின்னா இடி இடிக்கிறது சொல்கிறாங்க. and they had come to move the next range to build another place. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இடி விழுந்துட்டே இருந்தனால அங்கே இருக்கிற பீப்புளெல்லாம் வந்துட்டு இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. அதாவது ரேஞ்ச் அப்படின்னா மலைத்தொடர், வேற ஒரு பக்கம் மலைத்தொடருக்கு போய் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். பட் இஃப் they went away, why should there be any ghost? ஸோ இப்போ வந்துட்டு ஏன் அந்த இடத்துக்கு கோஸ்ட்லாம் வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் கிராண்ட் ஃபாதர் இப்போ சொல்கிறாங்க பாரு, கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு, டியூரிங் எ டெரிபிள் ஸ்டோம் ஒன் ஆஃப் த ஹவுசஸ் வாஸ் ஹிட் பை லைட்டிங் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் இன் இட் வாஸ் கில்டு. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு, டெரிபிள் அதாவது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோம், அதாவது ஒரு புயல் வந்துச்சு, அந்த இடி இடிச்சுது. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டனிங், அதாவது அந்த இடி இடிச்ச அன்னைக்கு அந்த வீட்டு மேலே இடிச்சுது, அந்த ஒரு வீட்டில். அதனால் என்ன ஆச்சு, அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருந்த மெம்பர்ஸ்லாம் செத்து போயிட்டாங்க, வீட்டிலேருந்து கில்டு, அதாவது செத்து போயிட்டாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன், எல்லாருமே இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே இருந்து குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர் தர் மெனி சில்ட்ரன், எத்தனை சில்ட்ரன் இருந்தாங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி திருப்பி அங்கே அந்த 3 பேர் கேட்குறாங்க.
தெர் வேர் 2 ஆஃப் தெம். ஸோ 2 பேர் இருந்தாங்க, எ பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க யார் அப்படின்னா ஒரு அக்காவும் தம்பியும் இருந்தாங்க. grandfather says he has seen them many times. ஸோ நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன், அந்த குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாரு. when he had passed through the ruins late at night. நான் வந்து ரொம்ப அந்த லேட்டாக வந்துட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது, எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு எங்கேயாவது சம்திங் வரும்போது, லேட் நைட்டில் நான் வரும்போது அந்த குழந்தைங்கள நான் பார்த்துருக்குறேன் அந்த இடத்துல அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாரு. he has seen them playing in the moonlight. ஸோ அந்த குழந்தைங்க வந்துட்டு மூன்லைட்னா அந்த நிலா வெளிச்சத்தில் நைட் டைமில் விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த ஹவுஸில், அந்த பாலடைஞ்ச வீட்டில், அந்த ரூயின்ஸ், அந்த பாலடைஞ்ச வீட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு தாத்தா ரிப்ளை பண்ணுறாரு. வாஸ் நாட் ஹீ ஃப்ரைட்டன். நீங்களாம் பயந்தது இல்லையா அதை பார்த்து அப்படின்னு அவர் கேட்குறாங்க அந்த குழந்தைங்க. நோ, ஓல்ட் பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஸோ வந்துட்டு ஓல்ட் பீப்புளெலாம் பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நாங்களாம் அதை பயந்துக்க மாட்டோம், பார்த்தாலும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்குறாரு தாத்தா. நெக்ஸ்ட் பாருங்கள். உஷா செட் அவுட் ஆன் ஹேர் டு வாக் டு த பஸார் அட் 2 in the afternoon. ஸோ இப்போ மதிய டைம் வந்துருச்சு, ஆஃப்டர்நூன் டைம் வந்துருச்சு, மணி ஒரு 2 மணி ஆயிடுச்சு. ஆனால் உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா உஷா வந்து கிளம்புறா, பஸாருக்கு கிளம்புறா. இட் வாஸ் அபவுட் அண்ட் ஹார்ஸ் வால்க். அதாவது அது ஒரு அதான் சொல்லணும் இல்லையா, 2-3 மணி நேரம் ஆகும்னு போய் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் வால்க் 1 மணி நேரம் ஆகுது. சி வென் த்ரூ த ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா இவ வந்துட்டு கிளம்பிட்டா, ஆரம்பிக்கிறா. நான் டேர்னிங் எல்லோ வித் ஃப்ளாரிங் மஸ்டர்ட். ஸோ இப்போ இவ வந்து போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ எல்லோ வித் ஃப்ளாரிங் மஸ்டர்ட்னா கடுகு செடி. அந்த கடுகு செடியில் வந்து ஃப்ளார்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க, அதை பார்க்குறாங்க. தென் அவ்வளோ அங்கே சாடிர் ஆஃப் த ஹில் அண்ட் அப் டு த ரூயின்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத சாடிர் அதாவது அந்த 2 அந்த மலை குன்றுகளுக்கு நடுவில் அவள் போயிட்டுருக்கா. அந்த டைமுன்னு பார்த்து அந்த ஹில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அப் இன் த ரூயின்ஸ், அதாவது கீழே இறங்குற மாதிரி அந்த பள்ளத்தாக்கு வருது. தென் அந்த வீடு, அந்த ரூயின்ஸ் ஆனால் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை தாண்டி அவள் கிளாஸ் பண்ணி போயிட்டுருக்கா. த பேத் வென் ஸ்ட்ரைட் அண்ட் த்ரூ த ரூயின்ஸ். ஸோ அந்த 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 வழி எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பாலடைஞ்ச வீட்டு மேலே தான் போகணும் அந்த பஸாருக்கு போகும்போது. உஷா நியூ இட் வெல். பட் ஆனால் அவளுக்கு அந்த வழி நல்லாவே தெரியும். ஷீ ஹேட் ஆஃப்டன் டேக்கன் இட் வைல் going to the bazaar to the weekly shopping or to see her aunt who lived in the town. ஸோ அவளுக்கு அந்த வழி நல்லாவே தெரிஞ்ச வழி. ஏன் அப்படின்னா அவள் பஸாருக்கு வீக்லி ஒன்ஸ் போகும்போது அந்த வழியாக தான் போவாள். தென் அது மட்டும் இல்லாத அவங்க ஆண்ட் வீடு வந்துட்டு பஸாரில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகணும், ஆண்ட் வீட்டுக்கு போகணுன்னாலும் அந்த வழியாக தான் அங்கே போய் ஆகணும். வைல்ட் ஃப்ளவர்ஸ் grew in the crumbling walls. ஸோ அது மட்டும் இல்லாத அங்கே இருக்கிற அந்த சுவர்களே வால்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரம்பிளிங், அதாவது வந்துட்டு ஸ்க்ரம்பிளிங்னா என்ன சொன்னோம், அந்த இடிஞ்சு விழுந்த அந்த வால்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கங்கே கிடக்கும். வைல்ட் ப்ளம் ட்ரீ கூ ஸ்ட்ரைட் ஆன். அதாவது அந்த வீட்டை சுற்றியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வைல்ட் ப்ளம் ட்ரீ, அதாவது ப்ளம் ட்ரீ அப்படின்னா அந்த அந்த ப்ளம் இது ஃப்ரூட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பழம்லாம் நிறையா அந்த வீட்டை சுற்றி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஹேட் பீன் அவுட் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் த ஃப்ளோர் வாட் ஹேட் ஒன்ஸ் பீன் ஏ லார்ஜ் ஹால். ஸோ அந்த வீடு எப்படி இருக்குன்னா நிறைய ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத இட்ஸ் சாஃப்ட்வேர் ப்ளூசம்ஸ். She had begun a fall. Lizards scattered over the stones while a whistling dress is deep purple plumage glistening in the sunshine sat in the empty window and sang its heart out. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது வந்துட்டு இந்த லிசார்ட்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு நிறைய ப்ளோசம்ஸ், அதாவது நிறைய பூக்கள் வகையான அந்த பூக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை லிசார்ட்ஸ், அதாவது அங்கே இருக்கிற அந்த பள்ளிலாம் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த பள்ளிலாம் வந்து ஸ்டோன் மாதிரி அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும். அந்த செவுத்தில் அந்த பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாத விஸ்லிங் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பாடும் பறவை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த போர்டும் அந்த வீட்டில் உட்காந்துருக்கும். தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு நல்ல சைனாக இருக்கும்போது வந்து நல்ல வெயில் அடிக்கும்போது வந்துட்டு நல்லா ஒரு பார்க்கவே அந்த அந்த விண்டோஸ்லேருந்து நல்ல எக்கோவான அந்த பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவளுடைய மனசில் இருக்குது. ஹார்ட் அவுட். உஷா சாங் டு ஹேர் செல்ஃப். ஸோ இப்போ உஷா என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் பாட்டு பாடிக்கிட்டே அந்த இடத்த கிராஸ் பண்ணி அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறா. as she tripped lightly along the path. ஸோ எப்பயுமே அந்த வழியாக தான் அவள் வந்து அந்த அந்த பஸாருக்கு டெய்லியும் போவாள். வீக்லி ஒன்ஸ் போயிட்டுருக்காங்க. soon she had left the ruins behind. ஸோ இப்போ வந்து என்னது அந்த இதை பண்ணி பிஹைண்ட் அதை தாண்டி போயிட்டா.
The path slippery down to the valley and the little down with straggling bazaar. ஸோ அந்த ஸ்ட்ராக்லிங் பஸாருக்கு போகிறதுக்கு நிறையா வழி இருக்குது. சந்தைனாவே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சந்தைனாவே நிறைய இடம் இருக்கும். சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் அங்கங்கே திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பஸாரும் அதே மாதிரி தான் நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போ சந்தைக்கு போய் ரீச் ஆகிட்டா உஷா took her time in the bazaar. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த உஷா வந்து இந்த பஸாருக்கு போயிட்டா. she bought soap and matches. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவ என்ன வாங்குறா அப்படின்னா சோப்பு, அவள் குளிக்கிறதுக்கான சோப்பு. தென் மேட்சஸ்னால் தீப்பெட்டி வாங்குறாங்க. ஸ்பைசஸ் அண்ட் சுகர். ஸ்பைசஸ் அப்படின்னா வாசனை பொருட்கள், அண்ட் சுகர்னால் சர்க்கரை, இதெல்லாம் வாங்குறாங்க. நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் குட் பி ஹேட் இன் த வில்லேஜ். ஸோ அவங்க வீட்டில், அவங்க ஊரில், அந்த வில்லேஜில் வந்து இதெல்லாம் கிடைக்காது. அவங்க வில்லேஜில் இந்த மாதிரி ஷாப்பும் கிடையாது. வேர் தேர் வாஸ் நோ ஷாப். அவங்க ஊரில் இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் கிடையாது. அண்ட் நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் குக்காக். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு நியூவாக வந்துட்டு பைப் வாங்குறா. அதாவது வந்துட்டு ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்மோக் பண்ணும்போது ஒரு பைப் மாதிரி வச்சு உரிவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹுக்கா, அந்த மாதிரி அதுதான் சொல்கிறாங்க. அவங்க தாத்தாவுக்காக அந்த சிகரெட் பிடிக்கிறதுக்காக அவள் வந்து அந்த பைப் மாதிரி இருக்கிறத வாங்குறாள். அண்ட் தென் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ் டு டு ஹிஸ் சம்ஸ் இன். அதாவது வந்துட்டு சுரேஷுக்கு வந்துட்டு அவளுக்காக அந்த எக்ஸசைஸ் புக் வாங்குறா, சம்ஸ் வந்து போடுறதுக்காக. ஆஸ் அன் ஆஃப்டர் தாட் சி பாட் ஹிம் சம் மார்பிள்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்து வாங்கிட்டு அப்புறமா அப்படி யோசித்து என்ன வாங்குறா அப்படின்னா மார்பிள்ஸ் வாங்குறா. மார்பிள்ஸ்னால் என்னது, அந்த குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கோழி குண்டெல்லாம் விளையாடும் இல்லையா, அது வாங்குறான். தென் ஷி வென்ட் டு எ மோக்ஷி ஷாப் டு ஹேவ் ஹர் மதர் ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர்ட். ஸோ அப்புறமேட்டுக்கு மோக்ஷி அப்படிங்கிற ஒருத்தரோட ஷாப்புக்கு போய், அவர் வந்து செருப்பு தைக்கிற கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அவங்க உஷாவோட அம்மாவோட செருப்பு வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, அதை வந்து தைக்க கொடுக்குறா. த மோக்ஷி வாஸ் பிஸி. ஸோ அந்த மோக்ஷிங்கிற பர்சன் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ ஷி லெஃப்ட் த ஸ்லிப்பர்ஸ் வித் ஹிம் அண்ட் சைட் ஷி கேட் பேக் இன் ½ an hour. ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ அந்த ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்துட்டு ஸோ தைச்சி வைங்க, ஒரு ½ an hour கழித்து நான் வரேன், அதுக்குள்ளே போய் வேறு ஏதாவது சம்திங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஷி ஹேட் 2 rupees ஆஃப் ஹர் ஓன் சேவ்ட் அப். ஸோ அவளுக்காக வந்துட்டு 2 ரூபாய் சேமித்து வச்சுருக்கா. And she used the money to buy herself a necklace of amber color beads from an old Tibetan lady who said charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ வந்து அடுத்தது அந்த 2 rupeesல அவள் போய் என்ன வாங்குறா அப்படின்னா ஒரு நெக்லஸ் வாங்குறான். ஆம்பர் கலர்னால் ஒரு மெரூன் கலரில் மாதிரி இருக்கிற ஒரு நெக்லஸ் வாங்குறான். டிபெட்டியன் லேடி, அந்த டிபெட்டியன் லேடி வந்து அந்த ஷாப்போடைய ஓனர், அதாவது அந்த நெக்லஸ் கடை வச்சுருக்கிற ஓனர். அந்த லேடிக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா ஒரு இது இருக்குது, நிறைய தோடு, சாம்ஸ்னால் தோடு, நிறைய டிங்கிள்ஸ் ஃப்ரம் டைனி ஷாப், அதை குட்டி அவங்களுக்கான அந்த பேங்கிள்ஸு, அந்த ரிங்கு, நிறைய எக்ஸட்ரா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் அந்த பஸாரில் விற்றுட்ருக்காங்க. உஷா மெட் ஹர் ஆண்ட் லக்ஷ்மி ஹூ டுக் ஹர் ஹோம் ஃபார் டீ. ஸோ இப்போ வந்து உஷா வந்துட்டு அவங்க ஆண்ட்டை வந்து மீட் பண்ண போயிட்டா, லக்ஷ்மி ஆண்ட்டை மீட் பண்ண போயிட்டா, அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ஸோ போனவொன்னே என்ன கொடுக்குறாங்க, அவளுக்கு டீ கொடுக்குறாங்க. உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat about the shops. ஸோ உஷா வந்துட்டு 1 மணி நேரம் பக்கமாக போயிட்டு அவங்க ஆண்டி வீட்டு லக்ஷ்மி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா ஷாப்ஸ் அந்த வாங்கினதெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்காங்க. லிசனிங் டு ஹர் ஆன் டாக் அபவுட் த ஏஜ் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் த ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ஸ். ஸோ அவங்க ஆண்டிக்கு வந்துட்டு ஷோல்டரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாயின்ஸில் ஒரு மூட்டு பகுதியில் வலி இருக்குது, அதை பற்றிலாம் பேசிகிட்ருக்காங்க லக்ஷ்மி ஆண்டியும் தென் உஷாவும். ஸோ சி ட்ராங்க் 2 cups ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டா, இன்னொரு கப் காஃபியும் வாங்கி டீயும் வாங்கி குடிச்சிட்டாங்க, 2 கப் ஆயிடுச்சு. And when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா உஷா போய் அந்த ஜன்னல் விண்டோஸ் ஓரமாக போய் நின்று போய் பார்க்குறா, அந்த க்ளவுட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பார்த்தோன்னே எப்படி இருக்குது, அந்த க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக இருண்டு போயிருக்கு. அந்த மலையில் அப்படியே அந்த மலை முகடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, இருட்டாயிருச்சு. உஷா ran to the cobbler's and collected her mother's slipper. ஸோ அந்த செருப்பு தைக்கிறவர்களுக்கான மோக்ஷியோட ஷாப்புக்கு போய் அவங்க அம்மாவோடைய ஸ்லிப்பரை வாங்கிட்டு த ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். ஸோ இப்போ வாங்கிட்டான், அந்த ஸ்லிப்பர் வாங்கிட்டான். அது மட்டும் இல்லாத அவளுடைய ஷாப்பிங் பேக், அவள் வாங்கினாலேயே திங்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு. சி ஸ்லாங் இட் ஓவர் ஹர் ஷோல்டர் அண்ட் செட் அவுட் ஃபார் த வில்லேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பேக்கை வாங்கி நல்லா தோளில் மாட்டிக்கிட்டு அவள் பாட்டுக்கு என்ன பண்ணுறா, வேகமாக வந்துட்டு அந்த வில்லேஜ் நோக்கி இப்போ ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ இதோட நமக்கு செக்ஷன் 1 இஸ் ஓவர்.
Section 2 glossary, you can see synonyms: forbidding, unfriendly or frightening. forbidding அப்படின்னா வந்துட்டு unfriendly, அதாவது ஃப்ரெண்ட் இல்லாத, ஒரு frightening அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து foliage or trashing, hitting leaves and branches, அதாவது அந்த பிரான்ச்சஸ், அதாவது இலைகளில், மரத்தில் இருக்கிற இலைகள் வந்து கீழே வந்து தரையை தொடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் foliage trashing. ஃப்ளிக்கர், ஷைன், ரொம்ப வந்து நல்லா ஷைனிங்காக பளபளன்னு வளவளன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ளிக்கர். ஸ்டார்டட், ஃப்ரைட்டட், அதாவது பயந்து போய். ரிமனண்ட் அப்படின்னா வந்துட்டு வாட் வாஸ் லெஃப்ட், என்ன வந்து அதை விட்டுட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ரெமனண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஞ்சிய, விட்டு போனது. க்ரௌச்சிங், பெண்டிங் டவுன், அதாவது வளைஞ்சிருக்கிறது, பெண்டிங். அதாவது க்ரோன் அண்ட் கிளாட்டர்டு, பேங் ஓவர் டுகெதர் அண்ட் மேட் எ லவுட் நாய்ஸ், அதாவது வந்துட்டு ரொம்ப ஒரு சத்தம் அதிகமாக கொடுக்கறது தான் வந்துட்டு க்ரோன் ஆர் கிளாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபடில் அப்படின்னா பூல் ஆஃப் வாட்டர், குட்டை அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்டட் அவுட் அப்படின்னா ஹிட், அடிக்கிறது. தென் ஸ்ட்ரீக் அப்படின்னா லைன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா இடி இடிச்சுது அப்படின்னா மின்னல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி வரும் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரீக், லைன். Sizzled, hissed like something hot on a frying pan, நல்ல ஒரு வெதுவெதுப்பான, நல்ல ஃபாரினில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபயரிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கும் எப்பயுமே. அந்த குளிர் காயிற இடத்துல பீப்புள் வந்து உட்காந்துட்ருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு சிசில்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ செக்ஷன் 2 இஸ் பார்க்கலாம். டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட். Strangely, the wind had dropped. லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், உஷா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, வேகமாக அவங்க ஆண்ட் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேராக இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். Strangely, the wind had dropped. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த விண்ட் வந்து நல்லா இதாகிடுச்சு. காற்று வந்து அப்படியே ட்ராப்னா அப்படி நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது இல்லையா, இவ்வளோ நேரமாக பார்த்தோம் இல்லையா, அந்த காற்றுல என்ன ஆயிடுச்சு, ட்ராப்டு, அது அப்படியே அமைதியாகிடுச்சு, எந்த ஒரு காற்றுமே அடிக்கலை. த ட்ரீஸ் வேர் ஸ்டில், நாட் அ லீஃப் மூட், அதாவது வந்து அந்த ட்ரீஸ்லாம் நல்லா அசைஞ்சிட்டு இருந்துச்சு காற்று வந்தப்போ. இப்போ அந்த ட்ரீஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகுது, அப்படியே ஸ்டில், அப்படியே இருக்குது. லீஃப் மூட், அந்த எந்த ஒரு இலையுமே வந்து நகரவே இல்லை, ஆடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரிக்கெட்ஸ் வேர் சைலண்ட் இன் த கிராஸ். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பூச்சின்னு சொல்லுவோம், கிரிக்கெட் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி வந்துட்டு கூட அந்த சவுண்ட் வந்து விடும். ஆனால் அது கூட என்ன பண்ணல, அந்த காட்டு சைட்லாம் போனீங்கன்னா நிறையா வந்துட்டு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், சவுண்டு கொடுக்கும். ஒவ்வொரு இன்செக்ட்ஸும் ஒவ்வொரு விதமாக சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற இன்செக்ட்ஸ் கூட என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. ஸோ கிரிக்கெட் வந்து அந்த கிரிக்கெட் இன்செக்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கிராஸ், அந்த புல்வெளியில் இருக்கும், அதுவும் கொடுக்கவே இல்லை. The crows flew round in a circle, then scattered down for the night in a oak tree. ஸோ the crows flew round in a circle. ஸோ அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா காற்றடிச்சு சுற்றிட்டு இருந்துச்சு அந்த மரங்கள்லாம். அந்த ட்ரீ, அதுங்களுக்கு ஓக் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்த மரம் எதுவுமே வந்து எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க். ஸோ வந்து அவள் நினைக்கிறா அப்படின்னா எப்படியாவது இருட்டாக்கிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். சைடு உஷா டு ஹேர்சல், அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு அவள் அந்த இடத்துல இப்போ நடந்து போயிட்டே இருக்கான். ஷி ஹரி லாங் வித் த பாத். ஸோ அவள் வந்து ரொம்ப அந்த பாத்து அந்த வழியாக, அந்த காட்டு வழியாக அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங். ஸோ ஆல்ரெடி வந்து நல்லாவே அவள் அங்கேருந்து கிளம்பும் போதே நல்லா வந்து ஸ்கை வந்து நல்லா டார்க்காக இருட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே டார்க் ஆகிடுச்சு. த கிளவுட்ஸ் பேக் அண்ட் ரிட்டர்னிங் லுக் ஓவர் ஹாண்டட் ஹில். திஸ் இஸ் வாஸ் மார்ச், த மந்த் ஃபார் ஸ்டோன்ஸ். ஸோ க்ளவுட்ஸ், அங்கே இருக்கிற க்ளவுட்ஸ், அதாவது மேகமூட்டம்லாம் நல்லா பிளாக் கலரில் நல்லா இருந்து போயிடுச்சு. ட்ரெட்டிங் நல்லா பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. தென் அது மட்டும் இல்லாத அந்த மலைகள்லாம் வந்து நல்லா டார்க் இருட்டாகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாஸ் மார்ச், த மந்த் ஆஃப் ஸ்டோம்ஸ். ஸோ அந்த ஃபாரினர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எப்படி இங்கே வந்துட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைம்லேயே நமக்கு எப்படி இங்கே மழை பெய்யுமோ அந்த மாதிரி அந்த மார்ச், ஏப்ரல் அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சீசனில் மழை பெய்யும். ஸோ சீசன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து மார்ச் மந்த்துங்கிறதுனால அந்த மந்த்து ஸ்டோம், அந்த புயல் இடி மழை வர டைம்னால அந்த டார்க்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீப் ரம்பிள் எக்கோட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் உஷா felt the
first heavy drop of rain at her cheek. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நல்லா ஒரு ரம்பிள், அதாவது ரம்பிள்னா நல்லா ஒரு சவுண்ட், எக்கோ சவுண்ட், அந்த மலையிலேருந்து நல்லா அந்த காற்றோட சவுண்ட் இப்போ நல்லா கேட்குது. அண்ட் உஷா ஃபெல்ட் த ஃபர்ஸ்ட் ஹெவி ட்ராப். இப்போ காற்றெல்லாம் சவுண்டு அப்படியே அமைதியாகிடுச்சு. இப்போ அடுத்தது என்னது, ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரெயின் ட்ராப், ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து அவளுடைய சீக், அவளுடைய கன்னத்தில் வந்து விழுது. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இவன் இந்த மாதிரி கெட்டப்பில் நல்லா இந்த காட்டு சைடு அவள் திங்ஸ், அவள் பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவளோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிளம்புறா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷீ ஹேட் நோ அம்பர்லா வித் ஹேர். அவகிட்ட வந்துட்டு அம்பர்லா கிடையாது. த வெதர் ஹேட் சீம் டு ஃபைன் ஜஸ்ட் ஃப்ளூ ஹார்ஸ் எகோ. ஸோ அந்த வெதர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்னாச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மழை வரத்துக்கு மூட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. நவ் ஆல் ஷீ குட் வாஸ் டை ஆன் த ஷாக் ஓவர் ஹேர் ஹெட். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய ஷாலை வச்சு என்ன பண்ணுறா, ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி தலையை சுற்றி போடுறா. ஆல்ரெடி நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அவள் போட்டுக்கிறா. அண்ட் புல் ஹேர் ஷால் டைட் அக்ராஸ் த ஷோல்ஜர்ஸ். ஸோ அவளுடைய ஷாலை வந்துட்டு நல்லா வந்துட்டு தலைக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு, தென் அது மட்டும் இல்லாத அவளுடைய பாடி கவர் பண்ணுற மாதிரி ஷோல்ஜர் தவர்ந்த மாதிரி போடுறா. ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக்ஸ் க்ளோஸ் டு ஹேர் பாடி. ஸோ அந்த ஷாப்பிங் பேக் இருக்குது இல்லையா, அதையும் வந்துட்டு அவளுடைய முதுகுக்கு பின்னாடி வச்சு பாடியை வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி பண்ணுறா. ஷீ குவைக்கண்ட் ஹேர் பேஸ். ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறா, வேகமாக நடக்கிறா, அந்த இடத்த விட நெகர்றா. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங். ஸோ நடக்கிறதுன்னு சொல்கிறத விட ரன்னிங், ஓடிக்கிட்டு இருக்காங்க உஷா அப்படின்னு சொல்லலாம். பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ், பிக் ஹெவி pellets ஆஃப் ரெயின். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ரெயின் ட்ராப் வேகமாக வருது. தென் அது மட்டும் இல்லாத pellets ஆஃப் ரெயின் அப்படின்னா, இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐஸ் கட்டி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கெல்லாம் ஐஸ் கட்டியில் விழுவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, pellets ஆஃப் ரெயின், நல்லா கட்டி கட்டியாக அந்த ரெயின் ட்ராப் வந்து விழுந்துட்டுருக்கு. சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டிங் லிட் ஆஃப் த ஹில். ஸோ அந்த மலைப்பகுதியிலேருந்து வந்துட்டு நல்ல ஒரு சடனாக ஒரு ஃப்ளாஷாக அந்த இது வருது, அந்த மின்னல் வந்து இடிக்குது. த ரூயின்ஸ் ஸ்டுட் அவுட் இன் த கிளியர் அவுட்லைன். ஸோ அந்த டைம்னு பார்த்து அந்த பில்டிங், அங்கே இந்த பாலடைஞ்ச பில்டிங்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா கிளியராக தெரியுது. அந்த லைட் நல்லா, அந்த இடி மின்னல் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாலடைஞ்ச கட்டணம் தெரியுது. தென் ஆல் வாஸ் டார்க் அகெயின். ஸோ மறுபடியும் அந்த இடி மின்னல் வந்துட்டு போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் அந்த இருட்டாக இருக்குது, அந்த இடம் எதுவுமே தெரியலை, டார்க் ஆகிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன். ஸோ நைட் வந்து வந்துருச்சு, நைட் டைம் வந்துருச்சு. ஐ வுட் நாட் கோன் ஹோம் பிஃபோர் த ஸ்டார்ம் பிரேக். ஸோ எப்படியாவது இந்த இது வரத்துக்குள்ளே நான் எப்படியாவது போயிடணும், வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி உஷா நினைக்கிறா. தாட் உஷா, ஐ ஹாவ் த ஷெல்டர் இன் த ரூயின்ஸ். எப்படியாவது இந்த பாலடைஞ்ச பில்டிங்கை தாண்டி நம்ம போயிடணும். சி குட் ஒன்லி யூ ஃபியூட் கைட். ஸோ அந்த பில்டிங் தாண்டி போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை போயிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் நடக்குது. பட் சி நியூ பாத் வி வில் பிகன் டு ரன். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த பாலடைஞ்ச பில்டிங்லேயே அவன் வந்து இது பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கா. சடன்லி த wind sprang up again and brought the rain with a rush against her face. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, வேகமாக அந்த ரெயின் ட்ராப் வந்து வேகமாக விழுது. அது மட்டும் இல்லாத அவளுடைய ஃபேஸ்லேயே வந்து எதிர்மதை, நம்மளே ரெயினில் நனைஞ்சு போனால் வேகமாக சில ஊசி குத்துற மாதிரி மழையெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இட் வாஸ் கோல்ட் ஸ்டினிங் ரெயின், இட் கோல்ட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓப்பன். ஸோ அது மட்டும் இல்லாத மழை வேகமாக வந்ததுனால அவளுக்கு ரொம்ப வந்து கோல்டு அண்ட் ஸ்டிஞ்சிங் ரெயின், அதாவது ரொம்ப நனைஞ்சிட்டா கோல்டு வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குது அந்த மழை பெஞ்சதுனால. அது மட்டும் இல்லாத அவளோட ஐஸே ஓப்பன் பண்ண முடியல, அந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் விழுறதுனால அவளால் ஐஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியலை. த wind grow in force. அந்த விண்ட் வந்து அந்த காற்று நல்லா வேகமாக அடிக்குது. இட் ஹம்ட் அண்ட் விசில்டு. அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு அதாவது ஹம்டன்னா அந்த விசில்டு, அதாவது மெதுவாக அழகாக ஒரு சவுண்ட், ஒரு ரீங்காரம் இட்டுக்கிட்டு அந்த சவுண்ட் வந்து நல்லா விசில் அடிக்கிற மாதிரி வருது. உஷா டிட் நாட் ஹாவ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் இட். ஆனால் அவளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த விண்ட் கூட அவளால் சண்டை போட முடியல, ஃபைட் பண்ண முடியல. ஸோ இட் வாஸ் பிகைன் ஹேர் நவ். ஏன்னா அது பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, அவளும் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கா. அண்ட் ஹெல்ப் ஹேர் அலாங். ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. த ஸ்டெப் பார்த் அந்த ப்ரோ ஆஃப் த ஹில். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு அவளால் வந்துட்டு அந்த ஹில் மலையை தாண்டி எப்படியாவது போகணும்னு நினைக்கிறா. பட் ஆனால் அது முடியாத ஒரு விஷயமா இருக்குது.
there was another flash of writing followed by a peal of thunder. ஸோ இப்போ அடுத்த லைட்னிங் அதாவது அந்த அடுத்த மின்னல் வந்துருச்சு, followed by a peal of thunder. ஸோ ஒரு மின்னல் அடித்து இடி இடிக்குது. அந்த டைமில் the ruins looked up before her grim and forbidding. ஸோ அந்த டைம்னு பார்த்து தான் வந்து என்னது அவள் கண்ணுக்கு என்ன படுது அப்படின்னா அந்த ரூயின்ஸ் அதாவது அந்த பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது இல்லையா, அது வந்து அவளுக்கு கண்ணு தெரியுது. ஸோ அது வந்து ஏற்கனவே அவளுக்கு தெரிஞ்சு பழக்கப்பட்ட ஒரு பில்டிங் தான். ஃபர்பிடிங் அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லி. இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் அந்த பாலடைஞ்ச பில்டிங் வழியாக அவன் நிறைய டைம் போயிருக்கான் வந்திருக்கா. ஸோ அந்த ரூட்டெல்லாம் அவளுக்கு கிளியராக தெரியும். பட் இருந்தாலும் அந்த இருட்டு இந்த டார்க்னஸ்னால அவருக்கு சரியாக தெரியல அந்த வழியெல்லாம். ஷி நியூ தேர் வாஸ் அ கார்னர் வேர் அ பீஸ் ஆஃப் ஓல்ட் ரூஃப் ரிமைண்ட். ஸோ இப்போ என்ன அவளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, ஸோ இந்த பில்டிங் பக்கத்தில் தானே ஒரு ரூஃப் ஒரு சின்ன கூரை மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஞாபகம் ரிமைண்ட் வருது. இட் வுட் கிவ் சம் ஷெல்டர். ஸோ அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு ஷெல்டர் ஒரு தங்க இடம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இட் வுட் பி எ பெட்டர் தென் ட்ரைங் டு கோ ஆன். சரி எப்படியாவது நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த டார்க் இந்த ஹவுலிங் விண்ட் ஷி ஹேட் ஒன்லி ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஓவர் அ ராக்கி கிளிஃப் எட்ஜ். ஸோ இப்போ என்ன பண்ண முடியல, அவனுக்கு போகணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் இப்போ ரூட்டுக்கே நம்ம போகணும் அப்படின்னா வெளிச்சமாக இருந்தால் தான் கரெக்டாக அந்த வழியை பார்த்து போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவளுக்கு அந்த இடத்துல வழி இல்லை. பட் வழி தெரியும். பட் ஆனால் அந்த அளவுக்கு அவளுக்கு என்னது, அவள் கையில் லேம்ப் இல்லை, லைட் இல்லை, அம்பர்லா இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த ரீசன்னால் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த மின்னல் அடிக்குது இல்லையா, அதை வச்சுட்டு அவள் வந்து எப்படியா ஃபைன் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறான். உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன் டு த ரூயின் பில்டிங். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா எப்படியாவது அந்த பில்டிங் இதை கண்டுபிடிச்சிட்டு ஹெல்ப்டு பை ஹர் மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்டனிங். ஸோ அந்த இடி மின்னலோட அந்த லைட்டை வச்சு அந்த மின்னல் வரும்போது லைட் மாதிரி நல்லா ஃப்ளாஷ் அடிக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ரூயின்ஸ் அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு அவள் போகிறா. ஷி பிகான் மூவிங் அலாங் த வால். ஸோ எப்படியாவது அங்கே போய் அங்கே இருக்க ஒரு வால் ஒரு செவத்தை பிடிச்சிக்கிட்டே அந்த போகிறா. ஹோப்பிங் டு ரீச் ஷெல்டர் த கார்னர். ஸோ அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியாவது நம்ம அந்த கார்னர் அந்த இதுக்கு வந்துட்டோம், அந்த ஷெல்டர் தங்குற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸ்லி பிளேஸ் ஹேர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகைன்ஸ்ட் த ஸ்டோன்ஸ் அண்ட் மூட் சைட்வே. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறா, அங்கே இருக்கிற அந்த பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நிறைய அந்த ஹில்லில் பார்த்திங்கன்னா நிறைய மலை தானே சொன்னோம் இல்லையா, அந்த ஹில்லில் தென் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறைகள்லாம் பிடிச்சிட்டு தடவிக்கிட்டே அவள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டா. ஹி ஹேண்ட் டச் சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபர்ரி. ஸோ அப்போ அவள் டச் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த பாறையெல்லாம் தொட்டுக்கிட்டே போகும்போது ஒரு சாஃப்டான ஒரு இது கை மேலே வைக்கிறா. ஷி கேவ் எ ஸ்டார்டல் க்ரை அண்ட் டுக் ஹர் ஹேண்ட் அவே. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறா, ரொம்ப பயமாக ஸ்டார்டல்டு அதாவது ரொம்ப பயந்து போய் அந்த கையை அதிலேருந்து எடுத்துடுறா. என்னன்னு பார்க்குறா, ஹேர் க்ரை வாஸ் ஆன்சர் பை அனதர் க்ரை. ஸோ இப்போ இவ அழுவும் போதே இன்னொரு ரிப்ளை பண்ணுது, இன்னொரு அனதர் க்ரை, அது பக்கத்தில் இன்னொன்று அழுவுது. ஸோ ஹாஃப் ஸ்னாரல் ஆஃப் ஸ்க்ராச். ஸோ ஒரு பயமும் ஒரு இதுவும் கலந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அண்ட் சம்திங் லெஃப்ட் அவே இன் த டார்க்னஸ். அந்த இருட்டுக்குள்ளே என்னன்னு அது தெரியலை. பட் ஆனால் அவளுக்கு வந்துட்டு என்னமோ சவுண்ட் வந்து கேட்குது. இட் வாஸ் ஒன்லி எ வைல்ட் கேட். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் கேட், அதாவது காட்டு பூனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வைல்ட் கேட்னா வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது. உஷா ரியலைஸ் திஸ் வென் ஷி ஹியர்ட் இட். ஸோ இந்த சவுண்டு தான் நம்ம கேட்டோமா, அந்த பூனையோட சவுண்டு தான் நம்ம அங்கே கேட்டோமா அப்படின்னு நினச்சி அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதாவது கேட் லிவ்ட் இன் த ரூயின்ஸ். ஸோ அந்த கேட் வந்துட்டு அந்த ரூயின்ஸ் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் தான் இத்தனை நாளாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஆல்ரெடி பார்த்துருக்கா. அந்த கேட் அந்த இடத்துல இருந்ததெல்லாம் பார்த்துருக்கா. அண்ட் ஷி ஹேட் ஆஃப்டன் சீன் இட். ஆல்ரெடி பார்த்துருக்கா. பட் ஃபார் அ மொமெண்ட் she had been very frightened. ஸோ அந்த இருட்டான பயத்தில் அவள் ரொம்ப பயந்து போயிட்டா. என்ன புதுசாக என்னமோ நம்ம பார்த்துட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி பயந்துருக்கா. Now she moved quickly along with the wall until she heard a rain drumming on the remnant of the roof. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு என்னது, வேகமாக போய் அந்த ஷெல்டருக்குள்ளே போய் உள்ளே போயிட்டா. அண்ட் அலாங் வித் த வால் அந்த சவுத்தை பிடிச்சிட்டே உள்ளே போயிட்டா அந்த சவுண்ட் வச்சுட்டு. அது மட்டும் இல்லாத வந்துட்டு அந்த ரூஃப் அந்த கூரைக்கெல்லாம் போயிட்டா வந்துட்டு. ஸோ ஒன்ஸ் இட் அண்டர் இட் க்ரௌச்சிங் இன் த கார்னர். ஸோ இப்போ ஓரமாக போய் ஒரு கார்னரில் போய் உட்கார்றான். சி ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த வின் ஆன் த ரெயின். ஸோ அந்த கண்டுபிடிச்சிட்டா எப்படியாவது அந்த காற்றுக்கும் அந்த மலைக்கும் தகுந்த மாதிரி ஒரு தங்குற மாதிரி ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டா. அபவ் ஹேட் த டின் சீட்ஸ் க்ரோன் அண்ட் சாட்டர்ட். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா டின் சீட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. டின் சீட் அதாவது வந்து தகரத்தினால வந்து அடிச்சிருப்பாங்க, அந்த வீட்டை வந்து செஞ்சுருப்பாங்க அந்த மலைக்குன்றுகள் பகுதியெலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி அந்த வீட்டில் வந்துட்டு க்ரோன் அண்டு கிளாட்டட். அந்த க்ரோன் அண்ட் அதாவது அந்த டின் ஷீட் தகரமெல்லாம் அந்த காற்றுக்கு என்ன பண்ணுது, அது ஒரு சவுண்டு கொடுக்குது ஒரு பக்கம்.
க்ரௌண்ட் அந்த சவுண்டு கொடுத்துட்ருக்குது. அது இல்லாத சேட்டர்னா கிளாட்டட் அப்படின்னா ஒரு கடகடன்னு ஆடிட்டுருக்க மாதிரி ஒரு சவுண்ட். தே வுட் செயில் அவே அட் எனி மோமெண்ட். ஸோ எப்போ வேணாலும் அது வந்து கலண்டு விளையாடுற மாதிரி ஒரு சவுண்ட் விட்டுட்டுருக்கு. பட் தே வேர் ஹெல்ட் டவுன் பை த சாலிட் branch of straggling old oak tree. ஸோ அது ஏன்னா அது பழைய வீடு இல்லையா, ஸோ அது அந்த மரங்கள்லாம் ரொம்ப ஒரு டேமேஜ் ஆன ஒரு மரம் ஆயிடுச்சு. அந்த இந்த ஹவுஸ்க்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரீயோட மரத்தை தானே வச்சு பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டேமேஜ் இருக்குது. உஷா ரிமெம்பர் தட் அக்ராஸ் திஸ் எம்டி ரூம் ஷுட் ஆன் அ ஃபயர் பிளேஸ். ஸோ அது மட்டும் ஃபயர் பிளேஸ் அண்ட் தட் தேர் மைட் பி சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக்ட் அப் சிம்னி. ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா உஷா வந்து ரிமெம்பர் பண்ணுறா தட் அக்ராஸ் எம்டி ரூம். ஸோ அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்துட்டு ஆல்ரெடி ஓல்டு ஃபயர் பிளேஸ் ரூமாக இருக்கும். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, கொடைக்கானல் ஊட்டிலாம் போனீங்க அப்படின்னா ஒரு அந்த நம்மளோட பெட்ரூம்லேயே அட்டாச்சாக வந்துட்டு ஃபயர் ரூம் மாதிரி ஃபயர் பிளேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த குளிர் காயறதுக்காக வந்துட்டு அந்த ஃபயர் பிளேஸ் அப்படிங்கிறது உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு பிளாக் ரப் சிம்னி. ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு வெளிச்சத்தை வச்சு இவ கண்டுபிடிக்கிறான். இட் வுட் பி ட்ரையர் தேன் இட் வாஸ் அ கார்னர். ஸோ அந்த ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகாக இருக்குது, பார்க்க கொஞ்சம் ஒரு நல்லா தங்குற மாதிரி இருக்குது. பட் ஷி வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஸோ ஆனால் என்ன பண்ண முடியல, அவளால் அந்த இடத்துக்கு இப்போ போக முடியலை. ஷி மைட் லாஸ் ஹர் வே ஆல் டுகெதர். ஸோ அங்கெல்லாம் போனால் என்ன ஆகிடும் அப்படின்னா அவளோட வழி தெரிஞ்ச வழி வந்து தெரியாமல் போயிடும். அவ்வளோ தூரம் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு இருந்து கொஞ்சம் தூரம் போனாவே அந்த ஷெல்டர் பிளேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே போனால் அவளுக்கு அவள் வீட்டுக்கு போக வேண்டிய வழி மாறி போயிடும்னு நினச்சி என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அவள் போகலை. Her clothes were soaked and water streamed down from her long black hair to form a puddle at her feet. ஸோ அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோக்குடு ரொம்ப ஊறி போயிடுச்சு, நல்லா நினைச்சிட்டா, சதன்னு நினைச்சிட்டா. அது மட்டும் இல்லாத அவளுடைய ஹேர்லாம் ரொம்ப ட்ரையாக நல்லா இதாகிடுச்சு, நல்லா தலையெல்லாம் ஈரமாயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவளுடைய கால்கிட்ட பார்த்தீங்கன்னா அவளோட ஃபீட் கிட்ட பார்த்தீங்கன்னா படில், அதாவது குட்டை மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது. அவள் பாடியிலேருந்து கீழே போய் தண்ணி குட்டை மாதிரி நிற்கிது. சி ஸ்டாம்ப்ட் ஹேர் ஃபீட் டு கீப் தெம் வார்ம். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபீட்டில் அங்கே போய் நின்று அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா இது பண்ணுறா, புளிஞ்சிட்ருக்கா. சி தாட் சி வாஸ் ஹியர்ட் அ ஃபைன் க்ரை வாஸ் இட் கேட் அகைன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டாக இருக்கும் இது, கேட்டுடைய சவுண்டாக இருக்குமா அல்லது அவளோட ஆந்தையோட சவுண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா. பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டோம் பிளாட்டட் அவுட் ஆல் அதர் சவுண்ட். ஸோ அந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னா பிளாட்டட் அவுட்னா ஹிட், அதாவது தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, வந்து ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு. தேர் ஹேட் பீன் நோ டைம் நோ திங்க் ஆஃப் கோஸ்ட். ஸோ ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணல, அவள் வந்து அந்த கோஸ்ட்டை பற்றியோ அந்த இதை பற்றியோ எதுவுமே நினைக்கல. பட் நவ் தட் ஷி வாஸ் ஒன் பிளேஸ் வித்தவுட் எனி பிளான்ஸ் ஃபார் வெஞ்சரிங் அவுட். ஸோ இப்போ அந்த இதை பற்றி அவன் நினைக்கல. தேர் கேட் பி நோ டைம். ஆனால் அவளுக்கு அதை பற்றி நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் என்னது அந்த சகாஷை பற்றிலாம் எதுவும் நினைக்கல. சி ரிமெம்பர் கிராண்ட் ஃபாதர் ஸ்டோரி அபவுட் த லைட்னிங் பிளாஸ்ட் ரூயின்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போ தான் அந்த கிராண்ட் ஃபாதர் அவங்க தாத்தா சொன்னாங்க இல்லையா, அந்த பஜாருக்கு போக முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னார் இல்லையா, அந்த ஸ்டோரி இப்போ தான் அவளுக்கு வந்து என்ன ஞாபகம் வருது. சி ஹோப்ட் அண்ட் ப்ரே தட் லைட்டிங் வுட் நாட் ஸ்ட்ரைக் ஹேர் அஸ் சி ஷெல்டர் தேர். ஸோ அந்த ஷெல்டரில் இருந்துட்டு அவள் என்ன பண்ணுறான், அந்த லைட்டினிங்க்கும் இதுக்கும் அவள் என்ன பண்ணுறா, ப்ரே பண்ணுறா. ஸோ எப்பயாவது என்னை காப்பாற்று, இந்த மாதிரி அவளுக்குள்ளேயே அவள் வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கா. தண்டர் பூம் ஓவர் த ஹில்ஸ். ஸோ தண்டர் வந்து அந்த இடி வந்து நல்ல சத்தம் வந்து நல்லா கேட்குது. அண்ட் லைட்டிங் கேம் குயிக்கர் நவ். சீக்கிரமாக அந்த லைட்டினிங் வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்கு, நல்லா இடி இடித்து மின்னில் விழுந்துட்டுருக்கு. ஒன்லி a few seconds between each burst of lightning. ஸோ நல்லா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வேகமாகவே அந்த சவுண்டு வந்து கொடுத்துட்ருக்கு. தென் there was a bigger flash than most. ஸோ அது மட்டும் இல்லாத வேகமாக நல்லா இடிச்சு மின்னல் மின்னிட்டுருக்கு. அண்ட் 4 seconds 2 hours the entire ruin was lit up. So a streak of blue sizzled and along the floor of the building. It turned one and the out at the other. Usha was staging straight ahead as the opposite wall was lit up. She saw a crouching in disused fireplace, 2 small figures. They could only have been children. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த ரூயின் அப்படின்னாவே பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாத வந்துட்டு ஸ்ட்ரிக் ப்ளூ, அதாவது வந்துட்டு ஒரு
லைன் அந்த லைன் நல்லா அந்த அந்த டண்டர் வந்துட்டு அந்த இடி இடிக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாத வந்துட்டு அந்த லைட்டினிங், அதாவது அந்த இடி மின்னல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைன் மாதிரி நல்லா போயிட்டு வந்துட்டுருக்குது. தென் அது மட்டும் இல்லாத அதாவது நல்லா அந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நல்லா ஒரு ஒரு அந்த பில்டிங்கே வந்து இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து விழுது. ஸோ இப்போ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் செவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாய க்ரௌச்சிங் டிஸ்யூஸ்டு ஃபயர் பிளேஸ், அதாவது யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஃபயர் பிளேஸ் இருந்துச்சு இல்லையா அந்த ஷெல்டர் அந்த ரூமில். ஸோ அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிகர்ஸ், அதாவது ரெண்டு படம் நிற்கிற மாதிரி இருக்குது. தே குட் ஒன்லி ஹவ் பீன் சில்ட்ரன். அது யாராக இருக்கும் அப்படின்னா அந்த சில்ட்ரனாக இருக்கும். த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப். ஸோ அந்த ஃபிகர்ஸ் அந்த 2 சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா அது ரெண்டும் பார்க்குறான். ஸ்டார்டிங் பேக் அட் உஷா. ஸோ அதாவது அவளும் என்ன பண்ணுறா, அந்த உஷாவும் அந்த பார்க்குறா. தென் எவ்ரிதிங் வாஸ் டார்க் அகெயின். ஸோ இப்போ 2 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டார்க் அகெயின், மறுபடியும் அந்த இருட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதோட இந்த செக்ஷன் 2 இஸ் ஓவர். ஸோ பாருங்கள், 2 scary events from this section are listed here. Write the events that take place in between the correct order. ஸோ நம்ம வந்து கரெக்டான ஆர்டரில் நம்ம எழுதணும். என்னன்ட்டு the black clouds were threatening. ஸோ அந்த ஸ்டார்டிங் வரும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த இருட்டான அந்த இருட்டு வந்துச்சு. செகண்ட் ஆன்சர் என்னன்னா சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் லிட்ஸ் ஆஃப் த ஹில். ஸோ அந்த லைட்னிங் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த ஹில் அந்த இதை இருட்டை மறைச்சிது. தேர்ட் ஒனுக்கு என்ன வரும்னா உஷா டச் த ஸ்டாஃப் கரி கேட் அண்ட் கேவ் எ ஷார்ட்டட் க்ரை. ஸோ இப்போ என்ன பண்ணுறா உஷா அந்த கேட்டை தொட்டு பார்த்துட்டு என்னமோ ஒரு இது தேவையில்லாமல் தொட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி அவள் என்ன பண்ணுறா அழுவ ஆரம்பிக்கிறா. தண்டர் அண்ட் லைட்டிங் பூம் ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ அந்த இடியும் மின்னலும் மாடி வந்துகிட்டே இருக்குது. த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் வேர் ஸ்டாரிங் பேக். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஃபைனலாக அந்த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் வந்து முன்னாடி நிற்கிது. அதை சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள் டூயின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. அதாவது இந்த பெர்முடாவில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு மிஸ்டீரியஸ், அதாவது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு ஸ்பாட் வந்துட்டு இந்த உலகத்திலேயே. இட் இஸ் ட்ரையாங்குலர் ஷேப்ட் ஏரியா இன் நார்த் அட்லாண்டிக் ஓஷன். இந்த ட்ரையாங்குலர் வந்துட்டு ஷேப்ட் ஏரியா எங்கே அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அந்த கடலில் தான் இருக்குது. Hundreds of people and numerous boats, ships and planes have disappeared inside the triangle. ஸோ அந்த நிறையா 100க்கும் மேற்பட்ட மக்கள், அது மட்டும் இல்லாத போட்டு, ஷிப்பு அண்டு பிளான் இதெல்லாம் வந்துட்டு டிஸப்பியர், அதாவது அந்த கடலில் போய் மூழ்கி போயிருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் போய் காணாமல் போயிருக்குது. த ரீசன் ஃபார் திஸ் அப்பியரன்சஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி. ஸோ இது எதுவுமே வந்து ஒரு புதிராக இருக்குது. மிஸ்ட்ரினாவே புதிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன ரீசன், எதனால் அந்த இடத்துக்கு போய் அப்படி ஆச்சு அப்படின்னு எந்த ஒரு காரணமும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியும். ஓகே குட்டீஸ், next we can see next video section 3. Section 3, first of all we can see glossary synonyms. Stumbled, lost one's balance, அதாவது வந்துட்டு இடறி விழுதல், அதாவது தடுமாறி விழுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தடுமாறி விழுறதை பிடிக்கிறோம் இல்லையா, பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்டம்பிள். கிகிள், லாஃப் லைட்லி, அதாவது சிரிக்கிறது, நல்லா சிரிப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அது. ஹடட், க்ரௌடட் டுகெதர், அதாவது கூட்டமாக இருக்கிறது தான் க்ரௌடட் டுகெதர். எக்ஸைட்லி, ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ், அதாவது வந்துட்டு ரொம்ப ஒரு அட்மையர் ஆகி ஒரு அது ஃபீலிங் வந்து ரொம்ப ஒரு ஈகராக ஒரு வில்லிங்னஸாக பண்ணுறது தான் எக்ஸைட்லி. ஸோ பாருங்கள், நம்ம செக்ஷன் 3 பார்க்கலாம். ஸோ ரீட் திஸ் செக்ஷன் கேர்ஃபுல்லி. உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் வந்து உஷா வந்துட்டு அந்த பில்டிங்குள்ளே அந்த வால்ஸ் அந்த சுவர்கிட்ட நின்றுட்டுருக்கா, அந்த ரூயின்ஸ் அந்த இடறி விழுந்து சுவர்கிட்ட நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே ஆல்ரெடி கேட் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பாய் ஒரு சில்ட்ரனு இறந்து போயிட்டாங்க நம்ம சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் அந்த ஆவிகளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்து இருக்கான். உஷா ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். ஸோ உஷாவோட ஹார்ட் வந்து அவளுடைய மவுத் அவளுடைய வாய்க்கிட்ட வந்துருச்சு. சி ஹேட் சீன் வித்தவுட் அ ஷேடோ ஆஃப் எ டவுட். ஸோ எந்த ஒரு நிழலும் இல்லாமல் அந்த
கோஸ்ட்லி கிரியேச்சர்ஸ் ஆர் அட் த அதர் சைட் ஆஃப் த ரூம். ஸோ அந்த ரெண்டு ஒரு ஷேடோ நிழல்கள் இல்லாமல் அந்த கிரியேச்சர்ஸ் அந்த ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களே அந்த அந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து அந்த ரூமில் பார்க்குறான். அண்ட் ஷி வாஸ் நாட் கோயிங் டு ரிமைன் இன் தட் ரூயின் பில்டிங் எ மினிட் லாங்கர். ஸோ இனிமேல் என்ன பண்ணுறா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அந்த ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து ஃபீல் பண்ணுறா. She ran out of the corner, ran towards the big gap in the wall through which had ended. ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா வேகமாக எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த அந்த வால் அந்த செவரை விட்டு வேகமாக வந்து வெளியே வந்துடுறான். ஷி வாஸ் ஹாஃப் வே அக்ராஸ் த ஓப்பன் ஸ்பேஸ் வென் someone fell against her. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு யாரோ பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணி வர மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணுறான். she stumbled, got up and again bumped into a something. ஸோ என்னமோ ஒரு தடுமாறி அவள் மேலே விழுந்துருது, அவள் மேலே விழுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான். ஸோ she have a frightened scream. ஸோ அவன் அந்த விழுந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப பயந்துக்கிறான். someone else screamed, யாரோ நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவள் இருக்கிறான். and then there was a shout, பாய்ஸ் ஷவுட். ஸோ அது மட்டும் இல்லாத வந்து இவளும் வந்து கத்துறா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் யார் கத்துறாங்க, ஒரு பாய்ஸோட சவுண்டு கேட்குது. அண்ட் உஷா இன்ஸ்டன்ட்லி ரெகனைஸ் த வாய்ஸ். ஆல்ரெடி அந்த உஷா வந்து அந்த சவுண்டு வந்து எங்கேயே கேட்டிருக்கா. ஸோ எந்த வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து ரிப்ளை பண்ணுறா பாருங்கள். ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்துட்டு யார் அப்படின்னா சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து சொன்ன உடனே ரிப்ளை பண்ணோம். உஷா அப்படின்னு உஷா வந்து சொன்ன உடனே சுரேஷ் சொல்கிறான், சுரேஷும் பின்யாவும் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. தே ஃபெல் இன் டு ஈச் அதர்ஸ் ஆர்ம்ஸ். ஸோ இப்போ மூணு பேருமே போனோடனே என்ன பண்ணுறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ரிலீவ் தட் ஆல் தே குட் டூ வாஸ் லாஃப் அண்ட் கிகிள் அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம். ஸோ இப்போ மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க மூணு பேர்த்துக்குள்ளேயும் நேம் வந்து சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லை நல்லா சிரிச்சு, நல்லா வாய் விட்டு சிரித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தென் உஷா சைட், ஐ தாட் யூ வேர் கோஸ்ட். உஷா சொல்கிறா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து கோஸ்ட்டாக இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அப்படின்னு உஷா சொல்கிறான். வி தாட் யூ வேர் அ கோஸ்ட் சைட் சுரேஷ். சுரேஷ் சொல்கிறான், நீ தான் உஷா வந்து கோஸ்ட்டாக இருப்ப அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கம் பேக் அண்டர் த ரூஃப் சைட் உஷா. ஸோ ரெண்டு பேரும் வாங்க இந்த ரூஃப் இந்த கூரை கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் பாருங்கள். இந்த ரூயின்ஸ் அந்த இடிஞ்ச சுவருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான். They huddled together in the corner chattering excitedly. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு பேரும் அந்த அந்த இதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, சேட்டரிங் மூணு பேரும் ஒரு நல்லா சிரிச்சிட்டு நல்லா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. when it grew dark we came looking for you said பின்யா and then storm broke. ஸோ இப்போ வந்து சொல்கிறா வந்துட்டு நல்லா ஒரு டார்க்காக, பின்யா வந்து சொல்கிறா ரொம்ப ஒரு டார்க்காக இருக்குது, அது மட்டும் வந்து இங்கே இதாக இருக்குது வந்துட்டு நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்ட, and then you storm broke, அதாவது புயலில் வந்து இது பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். shall we run back together. ஸோ எப்படியாவது வந்து இந்த இடத்த வந்து போகணும். ask உஷா, I don't want to stay here any longer. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியாது, கொஞ்சம் நேரம் இருக்க முடியாது, நம்ம கிளம்பலாம். well have to wait. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பின்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். the path has fallen away at one place, it won't be safe in the dark in all of train. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். தென் we may have to wait till morning. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்ளை பண்ணுறான். the wind and the rain continued. ஸோ அந்த wind அந்த காற்றும் அந்த ரெயினும் மழையும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஸோ did the thunder and lightning. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து இடியும் மின்னலும் அடிச்சிட்டே இருக்குது. பட் they were not afraid now. ஸோ இப்போ கொஞ்சம் கூட அவங்க மூணு பேர்த்துக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. they have each other vomit and confidence. ஸோ அவங்க மூணு பேர்த்துக்குமே நல்ல தைரியமும் கான்ஃபிடென்ட் நம்பிக்கையும் வந்துருச்சு. even the ruins did not seem so forbidding. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு அவங்களால இந்த விஷயங்களை மறக்க முடியாத ஒரு நினைவாயிருச்சு. after an hour the rain stopped. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெயின் அந்த மழை வந்து விட்டு போயிடுச்சு. and although the wind continued to blow it was now taking a clouds away. ஸோ இப்போ என்ன நினச்சி அந்த wind அந்த மலையில் நின்று போன பிறகு அந்த clouds அந்த மேகமூட்டமெல்லாம் வந்துருச்சு. then thunder grew more distance. ஸோ அந்த இடி மின்னல்லாம் ரொம்ப தூரம் கடந்து போயிடுச்சு. then the wind to move on. அந்த wind காற்று வந்து நகர்ந்து போயிடுச்சு. all was silent. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மழை காற்று இடி மின்னல் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த பிளேஸே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இப்போது towards dawn the whistling trust began to sing. ஸோ அப்போ அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிங் விசிலிங் ட்ரெஸ்ஸிங், அதாவது ரொம்ப ஒரு
ஒரு விசில் சவுண்ட் மாதிரி ஒரு சிங்கிங் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஸ்வீட் ப்ரோக்கன் நோட்ஸ் ஃப்ளட்டட் த ரெயின் வாஸ்ட் ரூயின்ஸ் வித் மியூசிக். ஸோ அந்த பில்டிங் பற்றி அந்த வால் சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மியூசிக், ஒரு சாங் பாடிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் வருது. ஸோ இப்போ நீங்களே நோட் பண்ணி பாருங்களேன், மழை இடி மின்னல் எல்லாமே முடிஞ்ச பிறகு அமைதியாக இருக்கும்போது ஒரு சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு மியூசிக் சவுண்ட் மாதிரி வரும். ஸோ அந்த ஃபீலிங் தான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கு. லெட்ஸ் கோ சைட் உஷா. ஸோ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறான். கமான் சைட் சுரேஷ், ஐம் ஹங்க்ரி. ஸோ எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான், ரிப்ளை கொடுக்குறான். As it grew lighter, they saw that the plum tree stood upright again. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த ப்ளம் ட்ரீலாம் வந்து ரொம்ப வளைஞ்சு போயிருந்துச்சுன்னு கீழே உடஞ்சி போகிற கணிசல் இருந்துச்சுலே அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. although it had lost all blossoms. ஸோ ஆனால் அதில் இருக்கிற அந்த பூக்கள் blossoms, அந்த பூக்களெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. they stood outside the ruin. ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு அது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங்கில் வந்துட்டு அந்த ட்ரீ இருக்குது. on the brow of the hill watching the sky groping. அங்கே இருக்கிற அந்த மலையில் இருக்கும் போகும்போது அந்த ஸ்கை, அந்த வானம் எப்படி இருக்குன்னா பிங்க் கலரில் இருக்குது. லைட் ப்ரீஸ் கேட் ஸ்ப்ரங் அப். அது மட்டும் இல்லாத வந்துட்டு அந்த காற்று வந்துட்டு அழகாக வந்துட்டு ஸ்ப்ரங் அப், அதாவது அந்த இடத்த சுற்றி அடிச்சிட்ருக்கு. when they were some distance from the ruins. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அந்த ரூயின்ஸ், அந்த பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது இல்லையா, அந்த சுவரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. உஷா லுக்டு பேக் அண்ட் சைட். ஸோ திரும்பி பார்த்துட்டு உஷா சொல்கிறா, கேன் யூ see something there behind the wall. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, அந்த சுவரில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறா. இட்ஸ் லைக் ஏ ஹேண்ட் வேவிங். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா என்னமோ ஒரு கை அசைக்கிற மாதிரி ஒரு தெரியுதா உங்களுக்கு ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பின்யாங்கிட்டையும் சுரேஷ்கிட்டையும் உஷா கேட்குறாங்க. ஐ cannot see anything சைட் சுரேஷ். ஸோ எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். இட் ஜஸ்ட் டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ சைட் பின்யா. ஸோ அது வந்து அங்கே ஒரு ப்ளம் ட்ரீ இருந்துச்சு இல்லையா, அந்த ட்ரீ தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பின்யா வந்து ஆன்சர் சொல்கிறான். தெர் வேர் ஆன் த பாத் லீடிங் அக்ராஸ் த சேடில் ஆஃப் த ஹில். ஸோ அது மட்டும் இல்லாத அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சேடில், அதாவது அந்த மலையவே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஷேடோ அதை நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. குட் பை வாய்ஸஸ் ஆன் த விண்ட். ஸோ இப்போ குட் பை அப்படின்னு ஒரு வாய்ஸஸ் வருது, விண்டில் காற்று மூலியமாக வருது. ஹூ சைட் குட் பை ஆஸ்க்ஸ் உஷா. ஸோ இப்போ யார் அது குட் பை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து கேட்குறாங்க. நாட் ஐ சைட் சுரேஷ். சுரேஷ் சொல்கிறான், நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சுரேஷ். நாட் ஐ சைட் பின்யாவும் சொல்கிறான், நான் அதை சொல்லவே இல்லை, குட் பை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹியர் சம்திங் காலிங். எனக்கு யாரோ யாரோ எனக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஒன்லி விண்ட். ஒன்லி அந்த காற்று தான் அவளை கூப்பிடுது. உஷா லுக்டு பேக் அட் தி ரூயின்ஸ். மறுபடியும் என்ன பண்ணுறா, அந்த சுவரை வந்து திருப்பி பார்க்குறா. த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால்ஸ். ஸோ இப்போ வந்து சன் வந்துருச்சு, அந்த சன் வந்து அந்த வால்ஸ், அந்த சுவத்தில் வந்து அடிக்குது. த லிவ்ஸ் ஆஃப் த ப்ளம் ட்ரீ ஸ்டோன். ஸோ அந்த ப்ளம் ட்ரீ வந்து நல்லா ஒரு ப்ளோசம்ஸ் அழகாக வந்து நல்லா ஒரு பூத்து இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது. த ட்ரெஸ் ஆர் சாட் தேர் சிங்கிங். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த இலைகள்லாம் லீஃப்லாம் வந்து நல்லா சிங்கிங் பாடுற மாதிரி அந்த இதில் இருக்குது. கமான் சைட் சுரேஷ், ஐம் ஹங்க்ரி. ஸோ இப்போ வந்துட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான், எனக்கு ரொம்ப பசிக்குது, எல்லோரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறான். குட் பை உஷா ஹியர் தெம் காலிங். ஸோ மறுபடியும் வந்து குட் பைன்னு சொல்லிவிட்டு உஷா அந்த சவுண்டை கேட்டுகிட்டே போகிறான். ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட். ஸோ இப்போ ஃபைனலாக என்னென்னு முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த காற்று தான், அந்த விண்டு தான் வந்து அந்த சவுண்டு கொடுக்குதா, அந்த குட் பை சவுண்டை, அல்லது அந்த 2 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க இல்லையா அந்த விண்டில், அந்த ரூயின்ஸில், ஸோ அவங்களுடைய சவுண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினோட இந்த லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ நமக்கு வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வந்துட்டு ஸோ ஈஸியாக தான் இருக்கும். கொஷின் நம்ம கேட்குறாங்க, யார் இந்த டைலாகை சொன்னாங்க, யார் இதுக்கு ஆன்சர் பண்ணாங்க, என்ன ஆன்சர், அதுக்கு வந்து என்ன ஆன்சர். ஸோ ஷெல் வி த ரன் பேக் டுகெதர். ஸோ வந்து யார் வந்து பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா உஷா சொன்னாங்க. யார்கிட்ட அப்படின்னா பின்யா கிட்ட சொன்னால். we will have to wait. ஸோ நான் சீக்கிரமாக வந்து பஜாருக்கு போயிட்டு வந்துடுவேன் அதுக்காக சொன்னால். கேன் யூ see something behind the wall. ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறது யார் சொன்னது அப்படின்னா உஷா சொல்கிறா. அதுக்கு ஆன்சர் வந்து சுரேஷ் கொடுக்குறான். ஐ cannot see anything. நான் எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். ஹூ சைட் குட் பை. உஷா சொல்கிறா. உஷா வந்து கேட்குறாங்க கொஷினை. ஆன்சர் வந்துட்டு சுரேஷ் சொல்கிறான், நாட் ஐ, நான் சொல்ல அப்படிங்கிறான். வாட் இஸ் ஜஸ்ட் த விண்ட். உஷா சொல்கிறா. அந்த கேள்வி வந்து உஷா கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு வாட் இஸ் ஜஸ்ட் விண்டுனா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு 2 பேருமே ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ நோ ஆன்சர். ஸோ இதோட நமக்கு வந்து த ப்ரோஸ் இஸ் கம்ப்ளீட்டட். த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில்.
3 section is completed. We will see next video book back exercise. Okay, cuties, thank you.